சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அரேபியர் துருக்கியர் வருகை. இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிறது தான் நம்ம சிலபஸ்ல இருக்கும். டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு இருக்கும். அரேபியரும் துருக்கியரும் இவங்க தானே டெல்லி சுல்தான்கள். இவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு டெல்லி சுல்தான்குள்ள போயிடலாம். டெல்லிக்குள்ள எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த அரேபியர் துருக்கியர்ல இந்த முன்னாடி இருக்கிற பகுதி இவங்க முகமது பின் காசிமா இருக்கட்டும், முகமது கஜினியா இருக்கட்டும், முகமது கோரியா இருக்கட்டும், இதெல்லாம் படிக்கணுமா சார் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். படிக்கணுமா அப்படிங்கிறத தாண்டி தெரிஞ்சுக்கணும். இது நிறைய இருக்கே சார், லென்த்தாக இருக்கே சார், ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். இவங்க கண்டென்ட் இவ்வளோதான். இந்த பிராமணாபாத்தை இவர் அழிச்சாரு. அவர் 17 முறை படையெடுத்து இந்தியாவுக்கு வந்தார். சோமநாதபுர படையெடுப்பு அந்த மாதிரி வந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை படையெடுத்து ஜெயிச்சு கடைசியில் முடியலப்பா எப்பா சாமின்னு சொல்லி ஒரு அடிமையிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியே அகிது சைலோ அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், அப்படியே உங்களுக்கு ஒவ்வொரு துக்ளக் வம்சம், லோடி வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு வந்து பாடம் நிறைவடையுது. இதுதான் இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகலாயரை விட இது ரொம்ப ஈஸி தான். முகலாயரில் கூட நிறைய இருக்கும். இதில் வந்து டக்கு டக்குன்னு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து +1 புக்கு. இது வந்து எந்த புக்குன்னா +1 புக்கு. இப்போ +1 புக்லேயும் இருக்குது அண்டு 7th புக்லேயும் இருக்கும். புரியுது உங்களுக்கு? அப்போ என்னன்னா நம்ம 6th புக்கா 7th புக்காப்பா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் +1 புக்லேயும் இருக்கும், 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் இருக்கும். கதை நல்லா புரியணும், நல்லா ஈஸியாக புரியணும்னா 7th புக்கில் ஒன்ஸ் ஒரு ரீட் பண்ணிக்கிறது நல்லது. என்னதான் ரீட் பண்ணாலும் இதில் வரும்போது டெப்த்தாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு விஷயமும் அங்கே இல்லாத நிறையா விஷயங்கள் +1 புக்கில் இருக்குது. அப்போ +1 புக்கில் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா 6th புக்கை போய் ரீட் பண்ண 7th புக்கை ரீட் பண்ணும்போது சீக்கிரம் ரீட் பண்ணிடலாம். ரைட்டாப்பா? ஸோ அதனால தான் நான் +1 புக்கிலேருந்து 6th 7th வரேன். புரியுதா உங்களுக்கு? 6th 7th +1 வந்தால் +1 பெரிய கஷ்டமாக இருக்கும். +1 படிச்சிட்டோம்னா 6th 7th ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதை நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு புரிஞ்சிச்சா? ஓகே. ஏன்னா அதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும். நம்ம கொஸ்டின் சிலபஸ் படி தான். டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டா அதுலேருந்து வரலாம், இதுலேருந்து வரலாம். கொஞ்சம் தகவல் வந்து வேரியண்ட் ஆகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலங்கள்னு எடுத்துக்கிட்டா 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையிலான காலத்தில் இஸ்லாமிய அரசு பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு 190 கோடி பேர் இருக்காங்க. 190 கோடி பேர் இருப்பாங்க. அவ்வளோ மக்கள், மில்லியன், அவ்வளோ மக்கள் இருக்காங்க. ஒரு இஸ்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு 3 பிரிவுகளாக பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அந்த பிரிவுகள் கூட பின்னாடி வரும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்கேயும் இஸ்லாம் இருந்தாங்க. இவங்க வந்த பின்னாடி தான் இஸ்லாம் வந்து மலர்ச்சி அப்படிலாம் கிடையாது. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே என்ன இருந்தாங்க, இங்கேயும் இருந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையிலான அதனால 13 முதல் இந்த 1206 ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்தும் கூட புரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே இந்த இவ்வளோ சண்டைகள் வந்துடுது. ஸோ அதையும் நம்ம பேஸ் பண்ணி பார்க்கணும். ரைட். ஸோ கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம். 13 முதல் 16ஆம் நூற்றாண்டு முற்பகுதி வரையிலான காலத்தில் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது. அது டெல்லி சுல்தான் நிறுவப்பட்டது இந்த காலகட்டம். அதற்கு முன்னரே அரேபியர் துருக்கியர் வருகையை பற்றி இதில் இருக்கும். இதில் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா கதைகளாக தான் இருக்கும். இது நம்ம பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுல்தானிய ஆட்சி பொருளாதாரம் பண்பாட்டு வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் ஒரு பன்முக பண்பாடு தோன்றுவதற்கு வழிவகுத்தது. இப்போ வெறும் இந்துக்கள் மட்டும் இல்லாமல் இஸ்லாமு, கிறிஸ்டினு, சமண, பௌத்த எல்லாரும் இருந்தால் தானே ஒரு பன்முக பண்பாடு வரும். கலாச்சாரம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறாங்க, கூறுகின்றன. வர்க்க உறவுகளின் அடிப்படையில் வரலாற்றை கணிக்கும் வரலாற்று ஆசிரியரின் பார்வையில் மத்திய கால அரசுகள் ஆளும் வர்க்கத்தின் பிரதிநிதியாகவே செயல்பட்டன. இந்த மத்திய காலத்தில் ஒவ்வொருத்தரும் ஆட்சி ஆளணும்னு நினச்சி தான் வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகளாக தான் இருக்கும். இது நமக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. ரைட். முகலாயர் ஆட்சிகளுடன் ஒப்பிடுகையில் சுல்தானிய ஆட்சியின் அமைப்பு ரீதியான முன்னேற்றம் மிக குறைவு. ஏன்னா டெல்லியை மட்டுமே இவங்க ஒரு குறிய என்னன்னா டெல்லி, அந்த லாகூர், இந்த ஏரியா மட்டும்தான், இந்த தேவகிரி இந்த ஏரியாவில் மட்டும்தான் ரொம்ப அதிக பார்ட்டிசிபேஷன் இருந்தாங்க. இந்தியா முழுக்க இவங்களுடைய ஃபோக்கஸ் இல்லை. முகலாயர் வந்து இந்தியா முழுக்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது எந்த வரியும் விடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் மெதுவாக போகிறேன். அடுத்து அரேபியரின் வருகை பின்னணி. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே கடல்வழி வாணிகத்தில் அரேபியர் ஈடுபட்டிருந்தனர். இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே கடல்வழி வாணிகத்தில் அரேபியர். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம சிந்து சமவெளி இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ உறவுகள் வணிக உறவுகள் வந்து வச்சுருக்கோம். வணிக உறவுகள் அப்பயே நடந்திருக்கு. கடல்வழி வணிகம் உறவுகள் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ அப்போ கடல்வழி வணிகத்தில் அரேபியர் ஈடுபட்டிருந்தனர். ஏன் பல்லவர்கள் இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டிருந்தோம். பல்லவர்கள் இருக்கும்போது எல்லா இருக்கும்போதே அது வணிகம் வந்து ஈடுபட்டிருந்தோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது மலப்பார், மேற்கு மலப்பார், தென்னிந்தியாவின் மேற்கு மலப்பார், நம்ம கேரளா சைடு இருக்குல்ல, அங்கிட்டும்
கிழக்கு கோரமண்டல நம்ம ஈசிஆர் ரோடு இந்த பக்கம், நம்ம சென்னை புதுச்சேரி ஒடிசா வரைக்கும் இந்த பக்கம் இருக்கிற கோரமண்டல சோழமண்டல கடற்கரையில் குடியேறினர். அவங்க வந்து தென்னிந்தியாவில் குடியேறினாங்க. மலப்பார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடியமர்ந்த அரேபியர் மாப்பிள்ளை என்று அழைக்கப்பட்டனர். அங்க வந்து கல்யாணம் பண்ணி குடியேறினால மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அழைச்சாங்களாம். இது ஒரு தகவல். ரைட்டா? இப்படி நம்ம ஒவ்வொரு தகவலா சேகரிச்சுட்டு போறோம். ஒரு மிஞ்சி போனா ஒரு 50 to 60 தகவலை இதுக்குள்ள இருந்து எடுத்துடலாம். அப்புறம் பாடத்துக்குள்ள போயிடலாம். அடுத்தது 712 இயர், இங்கதான் ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது. 712 அரேபிய படையெடுப்பு. அதை தொடர்ந்து அரேபிய படையெடுப்புகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்ப மிளகு ஏற்றுமதி பண்றோம், முத்து ஏற்றுமதி பண்றோம், நிறைய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டே இருக்கும்போது அரேபியர்களுக்கு ஒரு ஆசை வரும்ல, அந்த பகுதியில் அப்படி என்னடா விளைஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை நம்ம ஏன் பகுதியை பிடிக்க கூடாது, அந்த பகுதிகளை ஏன் நம்ம பிடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ அப்படி படையெடுத்து வர்றவங்க தான் இவங்கெல்லாம். அதாவது கொள்ளை வந்து இங்க இருக்கிற விவசாய நிலங்களை சீர்படுத்தணும், அதுல விளைவிக்கணும்னு நினைக்கலையா அவங்க, இங்க இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான். புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த அடிப்படையில் தான் கஜினி கோரி இவங்கெல்லாம் வந்தாங்க. கஜினி அதுக்கு முன்னாடி காசிம், ஃபர்ஸ்ட் காசிம், முகமது பின் காசிம், அதுக்கப்புறம் தான் யாரு மாமுது கஜினி, அதுக்கப்புறம் தான் கோரி. ரைட்டா? மொத்தம் 3 பேர். ரைட்டு. அடுத்தது இங்கிருந்து கொள்ளையெடுத்து சென்ற செல்வத்தை கொண்டு மத்திய ஆசியாவில் அவர்கள் ஆட்சியை வெளிப்படுத்தும் நோக்கம் கொண்ட மத்திய ஆசியாவில் அவங்க ஆட்சியை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வந்தாங்க. கஜினி மாமுதும் முகமது கோரியும் நிகழ்த்திய திடீர் தாக்குதல் தான். இவங்க வந்து திடீர்னு தாக்குவாங்க. முகமது பின் காசிமாவது பரவாயில்ல, இவங்களுடைய தாக்குதல்லாம் பயங்கரமா இருக்கும். திடீர் தாக்குதல்கள், ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு உள்ளானவர்களோட ஒரு உறவை ஏற்படுத்துச்சு. ரைட். அடுத்து குரசன் நாட்டு, அதாவது கிழக்கு ஈரான் ஈராக் தெரியும்ல உங்களுக்கு, கிழக்கு ஈரான், குரசன் நாட்டு ஷா, பின்னர் செங்கிஸ்கான் ஆகியோர் ஆப்கானிஸ்தான். இப்ப என்னன்னா இவங்களுடைய மிகப்பெரிய இந்த டெல்லி சுல்தான்கள் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் எதிர்கொண்டுகிட்டே இருப்பாங்க. ஆப்கானிஸ்தான் மங்கோலியா செங்கிஸ்கானையும் தைமூர் படையெடுப்பு தான். இந்த 2 பேரை மட்டும்தான் அவங்க எதிர்கொண்டுகிட்டே வருவாங்க. ரைட்டா? ஸோ பார்த்துருவோம். குரசன் நாட்டு ஷா பின்னர் செங்கிஸ்கான் ஆகியோர் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தும், யாரு குரசன் நாட்டு ஷாவும் பிறகு யாரு மங்கோலிய செங்கிஸ்கான் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்ததும் வட இந்திய சுல்தான் ஆட்சிக்கு ஆப்கானிஸ்தான் உறவுகளை துண்டித்தன. அப்ப வட இந்திய சுல்தான் ஆட்சிக்கும் ஆப்கானிஸ்தான் உறவு துண்டிச்சு போயிடுச்சுப்பா. அவங்கெல்லாம் எடுத்து வந்து ஆப்கானிஸ்தான் நடக்கும்போது அப்ப இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுது. ரைட்? அப்படி வச்சுக்கலாமே. மங்கோலிய படையெடுப்புகள் கோரி சுல்தானிய ஆட்சியும் மங்கோலிய படையெடுப்புகள், இதுல இருக்கிற ஒவ்வொரு வரைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். மங்கோலிய படையெடுப்புகள் கோரி சுல்தானிய ஆட்சியும் கஜினியும் அழித்து உச் மற்றும் முல்தான்னா தங்க நகரம் சொல்லுவான், முல்தான் அரசர் சுல்தான் நஸ்ருதீன் குபாச்சாவின் கருவூலத்தை காலியாக்கின. ஒருத்தர் அந்த ஏரியாலேயே மல்லு கட்டி கருவூலத்தை காலியாக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் தான் சிந்து மீது வராங்க. இந்த தலைப்பே அப்படித்தான் ஆரம்பிக்கும். அந்த ஏரியால சண்டை போட்டு வந்தாங்க. இது நம்ம யாவும் வச்சுக்கணுமா சார்னா தேவையில்லை. ஆக்சுவலா ஆப்கானிஸ்தான் அவங்க மங்கோலியா அந்த பக்கமே நிறைய சண்டைகள் வந்துகிட்டே இருக்கு. சண்டை போட்டு இப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. புரியுது உங்களுக்கு? விரிவுபடுத்துற நல்வாய்ப்பாக சுல்தான் இல்துமிஸுக்கு இருந்தது. வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டா இல்துமிஸ் தான். நல்ல இல்துமிஸ் தான் அதிக. குத்புத்தீன் ஐபக் வந்தாலும் இல்துமிஸ் தான் பயங்கரமா விரிவுபடுத்துவாரு. அது ஒரு ஓரல சொல்றாங்க. டில்லியை தலைநகரமா கொண்டு ஆண்டாங்க. இல்துமிஸ், இது ஏன் சார் இல்துமிஸை பத்தி இங்க சொல்றாங்க அப்படின்னா, பொதுவா இவங்களுடைய இப்படிதான் வந்தாங்க, இப்படிதான் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. வட இந்தியாவில் எப்படி இல்துமிஸ், அந்த ஏரியால அவங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா? இல்துமிஸ் ஒரு இல்பாரி துருக்கியர். பொதுவா நீங்க அடிமை வம்சத்துல இருக்கிற எல்லாருமே துருக்கியர் தான் வரும். கில்ஜி வம்சம் வரும்போது தான் அவங்களாம் அரேபியர்னு வரும். புரியுது அவங்களுக்கு? இவங்கெல்லாம் துருக்கியர்கள் தான். ஸோ இல்துமிஸ் ஒரு இல்பாரி துருக்கியர் என்பதோடு அவரது இராணுவ அடிமைகள் பலரும் புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத், எங்க இந்த வரி திரும்ப அங்கேயும் வரும். புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் ஆகிய இடங்களைச் சேர்ந்த வணிகர்களால் தில்லிக்கு அழைத்து வரப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டோர் துருக்கிய மங்கோலிய வழி வந்தவர்கள் தான். ரைட்டா? அதே மாதிரி நம்ம ராஜபுத்திரர்களும் துருக்கியர்களும் ஒரே மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்துவாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ராஜபுத்திரர்கள் யானைகளை நம்பி இருந்தாங்க, துருக்கியர்கள் குதிரைகளை நம்பி இருந்தாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் பலம் கூடங்கனால கொஞ்சம் சண்டை போடுறதுல முன்ன பின்ன ஆச்சு. இது ஒரு முக்கியமான விஷயமும் கூட. புரியுது உங்களுக்கு? ஸோ ஓகே, வழி வந்தவர்கள் அவர். இது ஒரு சும்மா ஒரு சின்ன கண்டென்ட் தான். இங்க நம்ம 2 யாவும் வச்சுக்கலாம். இல்துமிஸ் ஒரு இல்பாரி துருக்கியர். அதே மாதிரி இராணுவ அடிமைகள் பலரும் புக்காரா, சாமர்கண்ட், பாக்தாத் ஆகிய இடங்களைச் சேர்ந்த வணிகர்களால் டில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர்.
டெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட அடிமைகள் தான், எல்லாமே அடிமையில வந்தவங்க தான். விலைக்கு வாங்க வாரிசு இல்லாதனால நிறைய பேரை விலைக்கு வாங்கி அடிமையில விலைக்கு வாங்கி அவங்களுக்கு உடம்ப நல்லா ட்ரெயின் பண்ணி சண்டை போடுறதுக்காக வச்சுக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்துமிஸ் அவர்கள் அனைவருக்கும் துருக்கிய பெயர்களை சூட்டினார். ஏன்னா அவர் ஒரு துருக்கியர், கம்ப்ளீட்டா துருக்கியர் பேர் தான் சூட்டுவாங்க. புரியுதா உங்களுக்கு? கம்ப்ளீட்டா துருக்கியர்கள். அடுத்து 1200 டு இதுல பாருங்க பாடம் அங்க இருக்கு, ஏன் இங்க பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்குன்னு. 1200 டு 1526 வரைக்கும் உங்களுடைய இருக்கும். ஸோ இயர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அடிமை வம்சம் 1206 டு 1290. நம்ம இதுல வந்து மெயினா வரவங்க குத்புதீன் ஐபக்கு, இல்துமிஸ், ரைட்டா, பால்பன், ரைட்டா. அதுக்கு முன்னாடி இருக்காங்க ரஷ்யா, அவங்க எல்லாம் இருப்பாங்க. இருந்தாலும் மெயின் அந்த 3 பேர் தானே. அப்ப இயரை வந்து நம்ம அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், யார் யாரு எவ்வளவு காலங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 ஒரு 4 வருஷம் தான் இவங்க இருப்பாங்க. அடுத்து 11 1210 இருந்து 11 இருந்து 36 வரைக்கும் யார் இருப்பா? இல்துமிஸ் இருப்பாரு. அடுத்து ஒரு 10 ஆண்டுகளை வந்து ஒரு மகன், ஒரு மகள், மற்றொரு மகன், ஒரு பேரன், இப்படி ஆண்டுகிட்டு இருப்பாங்க ஒரு 10 ஆண்டுகள், ரைட்டா. அப்புறம் 46 வரைக்கும். அப்புறம் 66ல யார் வந்துருவா? பால்பன் வந்துருவார். 66 அவர் 20 வருஷம் ஆழ்வார். 2ஆம் நசுருதீன் ஒருத்தர் 20 வருஷம் ஆழ்வார். 66ல பால்பனுக்கு என்னை நீங்க ஞாபகம் வச்சுக்காங்க. நான் கதை நடத்தும் போது உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுவேன். 66ல பால்பன் வருவார். பால்பன் வந்து 87 வரைக்கும், 87 தான் கரெக்டான இயரும் கூட. நம்ம 7th புக்ல 87 தான் போட்டிருக்கோம், இங்க 86ன்னு போட்டிருக்கோம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணா அந்த 87 தான் ஞாபகம் வச்சுக்கணும். பால்பன் இறப்பு 87ஓட பால்பன் இறந்துறாரு. அதனால இருந்தாலும் 90ன்னு போட்டிருப்பாங்க ரவுண்ட் அப்காக. அப்ப 1206 டு 1290. இதுல நம்ம எந்த குழப்பமும் படக்கூடாது, ரைட்டா. இந்த 6 தூக்கி இப்படி போட்டா 90 வந்துடும். இயரை எழுதி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1206 இப்படி போட்டா 90ன்னு வரும். புரியுதா உங்களுக்கு? அடுத்து கில்ஜி வம்சம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள், 1290 டு 1320, 30 ஆண்டுகள். வயசு 30 ஆயிருச்சு, இன்னும் கிள்ளி விளையாண்டுக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி. புரியுதா உங்களுக்கு? கில்ஜி வம்சம் 1290 டு 1030 ஆண்டுகள் தான். ஏன்னா அவங்க 2 பேர் தான் அங்க மெயின் ஹீரோ, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜி ஜஸ்ட் ஒரு மிஞ்சி போன ஒரு 6 இயர்ஸ் தான் இருப்பார், அவ்வளவுதான். ஒரு 6 இயர்ஸ் தான் அவருக்கு அதிகபட்சம். ஏன்னா இவருக்கு 4 இயர்ஸ் வரும் குத்புதீனுக்கு, அவருக்கு ஒரு 6 இயர்ஸ் வரும். அப்ப அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஃபுல்லா யாரு? நம்மால் தான், அலாவுதீன் கில்ஜி தான். ஸோ அந்த இது வரனால கில்ஜி வம்சம் ஒரு 30 ஆண்டுகள் மட்டும்தான் ஆனாங்க. அதிகமான ஆண்டு யாரு? அடிமை வம்சம் தான் அதிகமான ஆண்டுகள், ரைட்டா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 100 ஆண்டுகள், ஒரு 110 வருஷம் கரெக்டா இவர் இறக்கும் போது 110 வருஷம் ஆகும். யார் இறக்கும் போதுன்னா அலாவுதீன் கில்ஜி இறக்கும் போது 110 வருடங்கள் முடிஞ்சிருக்கும். ஆட்சி தொடங்கி 110 வருஷம் முடிஞ்சிருக்கும். புரியுது உங்களுக்கு? 110 வருஷம். அதே மாதிரி சித்தூர் சூறையாடல் 1303, ஒரு 1303ங்கிற போது 97 வருஷம். இவங்க ஆட்சி தொடங்கின 97 ஆண்டுகள்ல கரெக்டா அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சித்தூர் சூறையாடல் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி யாவும் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம். அடுத்து துக்ளக் வம்சம், துக்கமா இருக்குது. நம்ம ஒருத்தர் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போவாங்க. அப்ப 1414ல முடியுது. 1320ல ஆரம்பிச்சு 1414 கிட்டத்தட்ட 94 வருஷம். நல்லா பாருங்க, எத்தனை வருஷம்? 94 வருஷம். இது பெருசா இருக்கு, இது பெருசா. ஆனா துக்ளக் வம்சம் மெயின் அவர் மூமெண்ட் துக்ளக் தான். அதுல நிறைய துக்ளக் இருந்தாலும் மூமெண்ட் துக்ளக் தான், ரைட். 1414 சையது வம்சம், சை போங்கடாங்கிட்டு அப்படிங்கிறது 1014 டு 1551, அதாவது 51, அவ்வளவுதான். 1451 எப்பயுமே எந்த இயரை நம்ம மறக்க மாட்டோம்னா 1206 1526 மறக்கவே மாட்டோம். இந்த 1414 யாவும் வச்சுக்கிட்டா இதோட எண்டிங் இயர், இதோட தொடக்க இயர், இதோட எண்டிங் இயர் தெரிஞ்சுன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இதை யாவும் வச்சுக்கிறது பெரிய கஷ்டமே இல்லை. அதனால சொல்றேன். அகிது வம்சம், சரி, அடிமை வம்சம், மம்லுக்குன்னு சொல்லுவாங்க. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம். ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றேன்னா அந்த இயரை எவ்வளவுக்கு மைண்ட்ல ஏத்துறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு நல்லது, ரைட். டெல்லி சுல்தானியனுடைய பற்றி அறிய உதவும் சான்றுகள், ரெக்கார்டு என்னப்பா அப்படின்னா இது ஒரு பொறுத்துக்கள்ல கேட்கலாம். அப்ப நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. அல்பெருனி, ரைட்டா. அல்பெருனி, தாரிக் அல் ஹித், அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும். என்ன மொழி? அரபு மொழி. இதுல இருக்கிற எல்லாமே அரபு மொழி தான். இது ரெண்டுமே அரபு மொழி தான். இதுதான் பாரசீக மொழின்னு வரும். நான் கலர் மாத்திருப்பேன்.
இது எல்லாமே பாரசீக மொழி தான் வரும். இது எல்லாமே பாரசீக மொழி. அப்ப எது அதிகமா இருக்கு? பாரசீக மொழி தான் அதிகமா இருக்கு. எது கம்மியா இருக்கு? அரபு மொழி தான் கம்மியா இருக்கு. ரெண்டே ரெண்டு தான். இப்ப பார்ப்போமா? இப்ப பார்த்தா உங்களுக்கு அது ஈஸியா புரியும். இப்ப பார்த்தா ஈஸியா புரியும். அப்ப ரெண்டே ரெண்டு தான் அரபு மொழி சார்ந்து. அப்ப அல்பர்னி எழுதிய தாரிக் அல் ஹிந்த், தாரிக் அல் ஹிந்த் அப்படிங்கிறது அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானம். ரைட்டா? தாரிக் அல் அப்படின்னா இப்ப நம்ம இதுல என்ன பண்ணா ஹிந்த் அப்படிங்கிறது இந்தியான்னு வச்சுக்கிடுவோம். இந்தியான்னு வச்சுக்கோ. ஏன்னா இதுக்கான அர்த்தத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னா நல்லது. அல்பெருனி, அல் எழுதியவர் அல்பெருனி, அல் ஹிந்துனா இந்திய, இந்திய. தாரி அப்படின்னா தத்துவ ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாம். தாரி அப்படின்னா என்னது? தத்துவ ஞானம். இப்ப லாரியில ஓட்டிட்டு போகும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லாரியில ஓட்டி போகும்போது நிறைய தத்துவமா பேசுவோம், ஞானமா பேசுவோம். எங்கெங்க சம்பளம் கட்ட மாட்டேங்குது, இந்திய நாடு பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு ஒரு லாரி டிரைவர் பேசிட்டே வரான்னு வச்சுக்காங்க. அது ஒரு தத்துவ ஞானம் தானே. அப்ப இந்திய தத்துவ ஞானத்தை அரபு மொழியில்னா லாரி, தாரி, அல் அப்படின்னா பெருனி, அவர் அல் பெருனி வராரு, ஹிந்து. அப்ப புரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது மின்ஹஜ் உஸ் சிராஜ். இப்படிதான் படிக்கணும். கடந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு கடந்து போனா மறந்து போயிடும், வேஸ்ட். நீங்க எதுக்கு படிச்சுட்டு போறான்? ரைட். யாவும் எவ்வளவுக்கு எவ்வளவு யாவும் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கண்டிப்பா பாஸ் ஆயிருவீங்க. அதுக்காக தான். அடுத்து மின்ஹஜ் உஸ் சிராஜ், மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்னா தபகத் இ நசரி. இது அரபு மொழி எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு. உலக அளவுல இஸ்லாமிய வரலாறு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மின் ஹஜ், ஹஜ் பயணம்னு ஒண்ணு போவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஹஜ் யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹஜ் அப்படிங்கிற ஒரு உஸ் சிராஜ், உசுப்பேத்திட்டாரு. ஏய் வாங்கப்பா ஹஜ் பயணத்துக்கு எல்லாரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்படி உசுப்பேத்திட்டாரு. சிராஜ், சிராஜ். ரைட்டா? சிராஜுங்கிற பேரை நம்ம ஊருக்குள்ள நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இவர் எழுதுன தபகத் இ நசரி, தபகத் இ நசரி, இது உலக இஸ்லாமிய வரலாறு. இ அப்படி இதுல வந்து நசரி அப்படிங்கிறத நம்ம ஒரு உலகமா எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த ஏதாவது இ அப்படிங்கிறத ஒரு உலக அளவுல எடுத்துக்கலாம். உலக அளவுல இந்த ஈங்கிற வார்த்தை அல் ஹிந்து அப்படின்னு வந்தா இந்திய அளவுல தத்துவ ஞானம், இ நசரி அப்படின்னு வந்தா உலக அளவுல இஸ்லாமிய வரலாறு, உலக அளவுல இஸ்லாமிய வரலாறு. தபகத் இ நசரி, அந்த ஈ வந்தாலே அந்த இ நசரி, நசரின்னு வந்தா உலகளவு இஸ்லாமிய வரலாறு. அப்ப முடிஞ்சா? அப்ப ஹஜ்ஜின்னு வந்தாலும் அவர் தான். இ நசரி, இ நசரின்னு வந்தா உலக அளவுல இஸ்லாமிய வரலாறு. அடுத்து ஜியாவுத் பாரணி, ஜியாவுத் பாரணி, தாரிக் இ பெரோஸ் ஷாஜி. பெரோஸ் துக்ளக் வரையிலான டில்லி சுல்தான் வரலாறு. இதுல நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கிறதே தேவையில்லை. ஏன்னா இங்க பெரோஸ்ன்னு வந்தனால பெரோஸ் துக்ளக்கான வரலாறு. ரைட்டா? இங்க வந்து ஜியாவுத்தின் பாரணி, பாரணி, ஜியாவுத்தின் பாரணி இருக்குல்ல. பெரோஸ் துக்ளக் தான் போர்களே வேண்டாம் என்றவர். போர்களே வேண்டாம், பழைய நடைமுறையே இருக்கணும், பரம்பரை அதுதான் ஒரு பிரச்சனையாகவும் ஆச்சு. பரம்பரையா அப்பாயின்ட் பண்ற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பண்ணாரு. போர்களே வேண்டாம்ங்கிற நல்ல மனுஷன். ரைட்டா? அதாவது நிறைய நல்லது பண்ணியிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்டவர் தான் பெரோஸ் துக்ளக். அப்ப ஜியாவுத்தின் பாரணி, ஜியாவுத்தின் பாரணி. ரைட்டு, பாரணியா வச்சுட்டீங்களா? அடுத்தது அமீர் குஸ்ரு, அமீர் குஸ்ரு. ரைட்டா? உங்களுக்கு அமீர் குஸ்ருவின் மிப்தா உல் புது, ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள். அமீர் குஸ்ரு என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ ஒரு கொஸ்டின் பார்த்தேன். அமீர் குஸ்ரு என்னமோ ஒரு கொஸ்டின் பார்த்தேன். ரைட்டா? அவர் என்ன சொல்லுவாங்கன்னா 9 அந்த மாலைகளா, 9 மாலைகளா, அந்த 9 அமீர் குஸ்ரு அந்த ஒரு விஷயம், அது நல்ல பாயிண்ட். அந்த பாயிண்ட் அதை இப்ப சொல்லும் போது தான் அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். 9 வானங்கள். அமீர் குஸ்ரு 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறார் அமீர் குஸ்ரு. பாத்தீங்களா? 9 வானங்கள் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? அந்த 9 வானங்கள் அதாவது அப்படிங்கிறதுல என்னை இந்தியன் சொல்றதுக்கு நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்றது அமீர் குஸ்ரு. புரியுதா உங்களுக்கு? சோ மிப்தா உல் புது, ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள், ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஜலா அலா 2 பேர் இருக்காங்க, ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீன் கில்ஜியின் வெற்றிகள் மிப்தா உல் புது. ரைட்டு. அடுத்து கஜைன் உல் புது அப்படிங்கிறது இங்க என்னன்னா அலாவுதீன் கில்ஜியின் வெற்றிகள். அப்ப 2மே பாரசீகம் தான், இவரும் பாரசீக கவிஞர் தான். ரைட்டா? 2மே பாரசீகம் தான். அப்ப இங்க வந்து என்ன வச்சுக்கணும்னா அமீர் குஸ்ரு இங்க கஜைன், அமீர் குஸ்ரு இங்க யாரு? கஜைன். 2 பேருமே வேற வேற.
அமீர் குஸ்ரு என்ன பண்ணிருக்காரு ஜலாலுதீனுக்கு. அப்போ உல் புது உல் புது உல் புது அப்படின்னா ஜலாலுதீன். இங்க கஜைன் உள் வெறும் மிப்தா உல் புதுனா ஜலாலுதீன், வெறும் உல் புதுனா அலாவுதீன். மிப்தா உல் புதுனா ஜலாலுதீன் அமீர் குஸ்ரு, உல் புது கஜைன் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. இவங்க 2 பேர் வரலாறு. ரைட்டா? உல் புது 2 உல் புது. மிப்தானா அவரு, மிப்தா இல்லைன்னா இவரு. அங்க அமீர் குஸ்ரு, இங்க கஜைன். அவ்வளவுதான். அடுத்து துக்ளக் நாமா, இது தெரியும் பாரசீகம். துக்ளக் வம்ச வரலாறை பத்தி இல்லைன்னா துக்ளக் நாமா. அடுத்து சம்சி சிராஜ். நம்ம ஏற்கனவே சிராஜ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோமே சார் அப்படின்னா, இங்க பாருங்க, அங்க பார்த்த சிராஜ் வேற. மின்கச் உஸ் சிராஜ், அது உலகம் இஸ்லாமிய வரலாறு, அது சிராஜ்னு வந்திருக்கும். இது வேற. சம்சி சிராஜ் அபிபப். அபிபப் தாரிகி பெரோஜ் ஹாஜி. டெல்லி சுல்தானியம் பற்றிய பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் குறிப்புகளை ஒட்டியது. சம்சி சிராஜ் அபிபப் அபிபப். அடுத்து தாரிகி பெரோஜ் ஷாஜி, பெரோஜ் ஷாகி. ரொம்ப லென்த்தா இருக்கு. ரைட்டா? இதுல என்னன்னா சம்சி சிராஜ் தாரிகி பெரோஜ். இங்க சிராஜ் அங்க பெரோஜ். சிராஜ் பெரோஜ்னு வந்தா அது டெல்லி சுல்தானியை பத்தின பாரசீக பாரணியின் குறிப்புகள். பாரணியின் குறிப்புகள். அடுத்து குலாம் யாக்கியா பின் அகமத். குலாம் குலாம் நமக்கு கலாம் தான் தெரியும், அப்துல் கலாம் தெரியும். அப்ப குலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இங்க முபாரக் ஷாகி. என்னது? முபாரக் ஷாகி. சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் முபாரக் ஷாவின் ஆட்சியின் பாரசீக மொழி. முபாரக் ஷானா முபாரக் ஷா, அதனால இது ஈஸியா இருக்கும். அடுத்து பெரிஸ்டா, இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு. பெருசுடா ரே, இந்தியாவோட இஸ்லாமிய வரலாறு பெருசுடா பாரசீக மொழியில. எப்படி பெருசுடா? இந்தியாவோட இஸ்லாமிய வரலாறு பெருசுடா அப்படிங்கிறது. இது 1க்கு 4 முறை கொஞ்சம் பார்த்துட்டோம்னா பொறுத்துக வரும்போது ரொம்ப ஈஸியாவே பொருத்திடலாம். கேட்டா ஏதாவது நமக்கு 2 3 தெரிஞ்சா கூட நம்ம பொருத்திடலாம். புரியுதா? ஒரு குழு கிடைக்காம போயிடும், அவ்வளவுதான். இப்ப இதுக்கு ஈஸியா இருக்கு. பெரிஸ்டானா இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சி வரலாறு பெருசுடா அப்படிங்கிறது. இது முபாரக்னா முபாரக் ஷா பார்த்தோம். அடுத்து இது வந்து சிராஜ் பெரோஜ்னு வந்தா அது பொதுவா டெல்லி சுல்தானியோட பாரணியோட குறிப்பு. துக்ளக்னா துக்ளக்கு, இது வந்து அமீர் குஸ்ருவோட உல் புது. உல் புது அதாவது மிப்தா உல் புதுனா ஜலா, உல் புதுனா அலா. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அது நம்ம பார்த்துருக்கோம். உசுபேத்துறது அது உலக இஸ்லாமிய வரலாறு. ரைட்டா? ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சாதான் அது போனோம். உஸ் சிராஜ் அப்படின்னா உலக இஸ்லாமிய வரலாறு. அல்பெர்னி எழுதிய அல் ஹிந்து, இந்துன்னு வந்தா இந்து தத்துவ, நான் சொன்ன லாரி இந்த இதெல்லாம் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஜியாவுத்தின் பாரணி அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரோஸ்ன்னு வந்தனால பெரோஸ் துக்ளக். துக்ளக்குன்னு வந்தா துக்ளக்கு, பெரோஸ் துக்ளக் வந்தா பெரோஸ் துக்ளக்கு. ரைட்டா? அவ்வளோதான். அந்த வரியை நமக்கு காப்பாற்றும், கண்டிப்பாக காப்பாற்றும். ரைட்டா? ஸோ ஓகே. அகைன் திரும்ப நம்ம எக்ஸாம் போகும்போது ஒரு ஷார்ட்கட் போட்டு போவோம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டெல்லி சுல்தானியம் குறித்து மிகைப்படுத்தி கூறுகின்றன. பாரசீக வரலாறு டெல்லி சுல்தானியத்தை பற்றி மிகைப்படுத்தி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னவர் யாருன்னா சுனில் குமார். யாரு? சுனில் குமார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. பாரசீக வரலாற்று ஆவணங்கள் டெல்லி சுல்தானியத்தை மிகைப்படுத்தி கூறுகின்றனங்கிறது. அடுத்து சிந்து மீது அரேபிய படையெடுப்பு. இப்ப அங்க பார்த்தோம் ஈரான், ஈராக், மங்கோலியா, செங்கிஸ்கான், ஆப்கானிஸ்தான் சண்டை போட்டே இருந்தாங்க. இப்ப சிந்து மீதுக்கான அந்த படையெடுப்பு எப்படி வராங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? இப்போ வரைக்கும் நடத்திருக்கோம். இப்பதான் நம்ம கதைக்குள்ள போறோம். டைமிங் மட்டும் பார்த்துக்கிறேன். நான் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இதுவே 23 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே. அப்போ இது எப்படி ஒரே பாட்டு எடுத்திருந்தா ஒரே எண்ணா? ரைட், பார்த்துருவோம். சிந்து மீது அரபு படையெடுப்பு. சிந்து மீது அரபு படையெடுப்பு. இது என்ன நடக்குதுன்னா ஈராக்கின் அரபு ஆளுநர் இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா முகமது பின் காசிம் வர்றதுக்கு முன்னாடி இது மட்டும் நம்ம லைட்டா தெரிஞ்சுக்கணும். என்ன காரணத்தால சண்டை வந்துச்சு? சிந்து மீது படையெடுத்து வர, இப்ப நான் இருக்கேன், நான் அவசாம் சிவனேன்னு இருக்கேன், சிந்து மீது படையெடுத்து வர்றதுக்கான ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈராக்கின் அரபு ஆளுநர் ஹஜஜ் பின் யூசுப். ஈராக்கின் அரபு ஆளுநர், ஈராக்கோட அரபு ஆளுநர் ஹஜஜ் பின் யூசுப். இவர் தான் கடற்கொள்ளையருக்கு எதிரான நடவடிக்கை என்ற காரணம் காட்டி சிந்து அரசர் தாகீரை சண்டைக்கு போறார். 2 முறை போய் ஜெயிக்க முடியல. ஸோ பெரிய இதாகுது. அதுக்கு அப்போ அடுத்தடுத்து முயற்சியில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தாகீர், நம்ம சிந்து அரசர் யாரு? தாகீர். அவர் யாரு? ஈராக் அரபு ஆளுநர்
ஹஜஜ் பின் யூசுப், ஹஜஜ் பின் யூசுப், யூசுப்னு வச்சுக்கலாம். யூசுப் அங்க சூப் கிடைக்காம, குடிக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப் கிடைக்காம, இங்க வந்து கடற்கொள்ளையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சிந்து மீதா வந்து சண்டை எடுப்பாங்க. தாயிரு எதிர்த்து தரைவழி கடல்வழி என இரு தனித்தனி படைப்புகளையும் அனுப்பினார். இருந்தும் 2 படைப்புகளும் தோற்றன. அவர் அனுப்பிச்ச எல்லா படையிலும் தோத்து போயிருச்சு. அவற்றின் தளபதிகளும் கொல்லப்பட்டனர். பிறகு ஹஜஜ் கலிபாவின் அனுமதியுடன், கலிபா கிட்ட அனுமதி, இப்ப தற்போது கலிபாங்கிற மெத்தட் இல்ல, அப்ப கலிபாங்கிறது இருந்துச்சு. 1900 சில்லறையிலே அந்த கலிபாங்கிற மெத்தடை விட்டுட்டாங்க. கலிபா அப்படிங்கிற அவங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் எல்லாமே, அந்த கலிபாங்கிற ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. அவங்க வந்து முகமது நபியின் அந்த வழி வந்தவர்கள், அவங்களுடைய இதை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, அந்த ஒரு முறைப்படி வந்தவங்க. அந்த கலிபாவோட அனுமதியோட 6000 வலுவான குதிரைப்படை போர் தளவாடங்களை சுமந்து வந்து ஒரு பெரிய ஒட்டகப்படை ஆகிய அடங்கி ஒரு முழுமையான இராணுவத்தை 17 வயது நிரம்பிய தனது மருமகன் முகமது பின் காசிம் தலைமையில் அனுப்பினார். அப்ப 2 முறை வந்து ஒன்றும் முடியல. இப்ப முகமது பின் காசிம் என் மருமகன் அனுப்புறேன், இந்த பாரு 17 வயது தான். எத்தனை வயது? 17 வயசு தான். முகமது பின் காசிம் தான் உள்ள வரார். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களை தான் தாக்குறார். காசிமின் படை பிராமணாபாத் வந்து சேர்ந்த நேரத்தில், பிராமணர்கள் அதிகம் வாழும் பகுதி தான் பிராமணாபாத். வந்தோடனே பிராமணாபாத்தை அடிச்சு தாக்குறார். அவர் தாக்குறதுக்கு மெயினா காரணம் என்னன்னா, முதன்மை அமைச்சர், அதாவது தாகீரோட முதன்மை அமைச்சர் ஒருத்தர் இருப்பார். தாகீருக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அவங்களுக்குள்ள கருத்து மோதல் இருந்துச்சு. அதனால அந்த முதன்மை அமைச்சர் என்ன பண்ணுவார்னா, சப்போர்ட் பண்ணாம விட்டுருவார் தாகீருக்கு. தாகீரோட படைப்பிரிவுகள்ல ஒரு படைப்பிரிவு தனியா போயிடுவாங்க. ஒரு படைப்பிரிவு என்ன பண்ணுவாங்க, தனியா போயிடுவாங்க. ஸோ அப்போ தனியா போறதுனால என்ன ஆகும்னா, இவரால் இது பண்ண முடியல. ஸோ அப்படிதான் துரோகம் அளித்ததால் தாகீருடைய படையின் ஒரு பகுதி விலகி கொண்டது. தாகீரை விரட்டி சென்று காசிம் ரோகரிங்கிற நிகழ்ந்த ஒரு மோதல்ல அவரை கொன்றுட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் சண்டை முகமது பின் காசிம் வந்தோன்னா ஃபர்ஸ்ட் காலி பண்ண ஏரியா எந்தது? பிராமணாபாத். ரைட்டா? அடுத்தது தேபல் துறைமுகம், அதாவது சிந்துவோட தேபல் துறைமுகம் நகரத்தை அழித்து 3 நாட்கள் கொள்ளையடிச்சார். அந்த துறைமுகத்தை தான் எல்லாம் இருக்கும். தேபல் துறைமுகம் ரோகரிங்கிற இடத்துல கொன்றாரு, தேபல் துறைமுகத்தை கொள்ளையடிக்கிறாரு. அடுத்து சிந்து மக்களை சரணடையுமாறு காசிம் கேட்டுக்கொண்டார். அப்ப அங்க ஃபுல்லா முழு பாதுகாப்பு தரதா வாக்களிச்சு கொள்ளையடித்து வழக்கமான 5ல் 1 பங்கை கலிபாவுக்கு அனுப்பி வைத்தார் காசிம். ஏன்னா கலிபா 6000 வீரர்கள்லாம் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணி. அப்ப இங்க எது கொள்ளையடிச்சால் 5ல் 1 பங்கு கலிபாவுக்கு ஒரு காணிக்கையா கொடுத்துட்றாங்க. ரைட். எஞ்சியதை படைவர்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. இந்தப்பா வச்சுக்காங்க. அரேபியரின் சிந்து படையெடுப்பானது ஒரு விளைவுகளற்ற வெற்றியாகவே, அதாவது இங்கே முதன்மை அமைச்சரோட துரோகம், படைப்பிரிவில் ஒரு பிரிவு விலகிட்டாங்க, அந்த மாதிரி விளைவுகளற்ற வெற்றியாகவே குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் இது நாட்டின் எல்லை பகுதியை மட்டுமே தொட்டதோடு காசிமின் படையெடுப்பிற்கு பின்னர் ஏறத்தாழ 3 நூற்றாண்டுகள் பல்வேறு முற்றுகையின்றி அமைதியாக இருந்தது. ரைட்டா? அதாவது 3 நூற்றாண்டுகள் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்துச்சா, எல்லையோடய முடிஞ்சிருச்சு. முகமது பின் காசிம் வந்தாரு, அந்த எல்லையோடய முடிஞ்சு வச்சு பிரச்சனை. அடுத்தது கஜினி மாமூது. ஸோ கஜினிங்கிறது ஒரு இடம் கஜினி. மாமூதுங்கிறது அந்த மன்னர். ரைட்டா? அதான் கஜினி மாமூது. முகமது கஜினின்னு சொல்றோம், சில பேர் கஜினி மாமூதுன்னு சொல்லலாம். ரைட். மத்திய ஆசியாவில இருந்த அரேபிய பேரரசு உடைந்து, அந்த மத்திய ஆசியால இங்க இருந்து கொள்ளையடிச்சு போறதே மத்திய ஆசியாவில் நம்ம வளமா இருக்கணும் தான். அந்த மத்திய ஆசியாவே உடஞ்சு போச்சுன்னா, உடஞ்சு அதன் பல மாகாணங்கள் தங்களை சுதந்திர அரசுகளாக அவங்கவுங்க அறிவிச்சுக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது என்னது, ஆமா 5ல் 1 பங்கு கலிபா கொடுத்துட்டு இருக்கிற படைவர்கள் கொடுத்துட்டாருன்னா அங்க எப்படி ஏதாவது கொண்டு போக முடியாது. அப்ப சுதந்திர அரசுகளை அறிவித்து கொண்டு போது இவற்றில் ஒன்றுதான் சாமானித் பேரரசு. என்ன பேரரசு? சாமானித் பேரரசு. பிறகு இதுவும் உடைந்து போச்சு. அதுல ஒண்ணு சாமானி, அதுவும் உடைஞ்சு போய் பல சுதந்திர அரசுகளை உருவாகி சாமானித் பேரரசின் குரசன் ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை அல்ப்டிஜின், அந்த சாமானித் பேரரசுல குரசன் ஆளுநர், குரசன்கிறது ஒரு ஏரியா, மன்னர் பேர் இல்ல, குரசன், அந்த ஏரியால குரசன் ஆளுநராக இருந்த அல்ப்டிஜின். என்ன சார் கஜினி முகமது எப்ப சார் வருவாரு? இருங்க, இவருக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார், அவருக்கு அப்புறம் தான் அவர் வருவார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்ப்டிஜின் 963 கிழக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்த கஜினி நகரை கைப்பற்றி ஒரு சுதந்திர அரசாக நிறுவினார். அப்ப கஜினி அரசை நிறுவியவர் அல்ப்டிஜின். ஒரு கஜினி அரசை அப்ப பாருங்க, மத்திய ஆசியா உடஞ்சு அதுக்கப்புறம் சாமானி அப்படின்னு ஒரு பேரரசு வந்து, அந்த சாமானி பேரரசுலையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சுதந்திர அரசுகளா உடஞ்சு கஜினிங்கிற இடத்த யார் கரெக்டா நிறுவுறா? அல்ப்டிஜின். இந்த அல்ப்டிஜின் யாருன்னா குரசன் அந்த பகுதி ஆளுநராக இருந்த துருக்கிய அடிமை அல்ப்டிஜின். அவர் துருக்கிய அடிமை, துருக்கியர் தான் அவங்கெல்லாம், ஒரு அடிமை. அல்ப்டிஜின்கிறவர் ஒரு அடிமை, அந்த குரசன்கிற அந்த பகுதிக்கு ஆளுநராக இருந்தவர்.
அல்ப்டிஜின். அப்ப அவர் ஒரு கஜினிங்கிற ஒரு அரசை நிறுவனாரு. விரைவிலேயே அல்ப்டிஜின் இறந்து போயிட்டார். நிறுவனர் அல்ப்டிஜின் என்ன பண்ணிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வாரிசா வந்த மூவரின் தோல்வியால் உயர்குடிகள் சபுக்தஜினுக்கு முடிசூட்டினர். அவங்களோட தொடர்ந்து வாரிசா வந்தவங்களுக்கு அப்பெல்லாம் பரம்பரையா தான் இருந்துச்சு. அந்த வாரிசா வந்த 3 பேர் இதானால சரி யாருக்குடா இப்ப அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா சபுக்டிஜின். யாரு, நீ அல்ப்டிஜின் நீங்க சபுக்டிஜின்ங்கிறீங்க, 2 டிஜின் தான். டிஜின் டிஜின் டிஜ் டிஜின் 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 அவ்வளவுதான். இது நல்லா இருக்கே, இது அனிருத் மியூசிக் மாதிரி ரைட்டா. அப்ப அல்ப்டிஜின் அடுத்து சபுக்டிஜின். சபுக்டிஜின் முடிசூட்டுறார். இந்தியாவின் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி, அப்ப என்னன்னா கிழக்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து கஜின் நகரை, ஓகே அதை விட்டுருங்க, தெற்கு நோக்கி விரிவுபடுத்தும் நடவடிக்கையை சபுக்டிஜின் தொடங்கி வைத்தார். இந்தியாவின் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தொடங்கி வைக்கிறாரு. ஆப்கானிஸ்தான் ஷாகி அரசர் ஜெயபாலரை தோற்கடித்து, ஆப்கானிஸ்தான் ஷாகி அரசர் ஜெயபாலரை தோற்கடித்து, இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது தெரிஞ்சுக்காங்க, அரேபியரும் ராணியரும் இந்தியாவை இந்து என்றும் இந்தியர்களை இந்துக்கள் என்றும் குறிப்பிட்டனர். ஹிந்து என்றது இஸ்லாமியர் அல்லாத இந்தியர்களை குறிக்கிறதா ஹிந்து அப்படிங்கிறது, இது அர்த்தம் கொடுத்துருக்காங்க. சரி, ஜெயபாலரை தோற்கடித்து என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்க உள்ள வர்றதுக்கு. ஏன்னா சபுக்டிஜின் சொல்லிட்டாரு தெற்கு நோக்கி நம்ம பயணிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்க பாருங்கவே. மூத்த மகன் மாமூதை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தின. இப்பதாப்ப வராரு கஜினி மாமூது, மூத்த மகன் வராரு. மூத்த மகன் கஜினி மாமூது வரும்போதும் இஸ்மாயிலோட பிரச்சனை. அப்ப இளைய மகன் இஸ்மாயில என்ன பண்றாங்க, அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். சபுக்டிஜினோட இளைய மகன் இஸ்லாமிய வாரிசா வந்து அறிவிக்கப்பட்டார் ரைட்டா. அப்ப ஏன் கஜினி மாமூது குரசன்ல இருந்தார், குரசன் அப்படிங்கிற ஏரியால அங்க இருந்தார் கஜினி மாமூது. குரசன் தெரியுதா உங்களுக்கு எங்கன்னு இப்ப தெரியுதா, அங்க இருந்தாரு. எங்க இருந்தாலும் நான் தானே உனக்கு மூத்தவன், நான் தானே ஆட்சி இது பண்ண முடியும்னு சொல்லி இஸ்மாயில வந்து தோற்கடிச்சுதான் 27 வயது கொண்ட கஜினி மாமூது ஆட்சியில் அமர்ந்தார். 27 வயதுல. ஏடா அங்க என்னடானா 17 வயசுல ஒருத்தரை சண்டைக்கு அனுப்பிச்சு விட்டோம், முகமது பின் காசிம் போ சண்டைக்கு போ, பிராமணாபாத்தை தாக்கணும். இவர் ஒரு 10 வருஷம் கூட 27 வயதுல கஜினி மாமூது ஆட்சி பொறுப்பை ஏற்றதை அடுத்து ஒரு பதவியேற்பு அங்கி, கஜினி மாமூது பதவி ஏற்கிறாருன்னா ஒரு சர்டிபிகேட் வேணாமா, ஏன்னா இந்தியாவுக்குள்ள உள்ள வரப்போறாரு. அவராது பிராமணாபாத்தோட முடிச்சிட்டாரு, ஒரு இந்தியாவுக்குள்ள வரப்போறாரு. அப்ப அங்கேயே எடுத்து யாமினி உத்தௌலா, யாமினி உத்தௌலா அப்படின்னா பேரரசின் வலது கை, பேரரசின் வலது கை என்ற பட்டத்தை வழங்கியும் கலிபா அவரை அங்கீகரித்தார். கலிபா தான் அங்கீகரிக்கணும் எதுவுமே பொதுவா. அப்ப இஸ்மாயில் அங்கீகரிக்கல, முகமது கஜினியை அங்கீகரிச்சாங்க. அந்த பட்டம் என்ன பட்டம், யாமினி உத்தௌலா. தவுள் வாசிக்கிறவங்க வலது கையில இருந்து டம் டம் டும் 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 வாசிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப தவுலானா வலது கை அப்படின்னு வச்சுக்கலாம், பேரரசின் வலது கை. ரைட். கஜினி மாமூதின் தாக்குதல்கள். 32 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர், 27 வயதில் வந்தவர், 32 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர், 17 முறை இந்தியா மீது படையெடுத்தவர், 17 முறை இந்தியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கார். செல்வ களஞ்சியமாக இருந்த இந்து கோயில்கள் கொள்ளையடிப்பதே முதன்மை நோக்கம். ஃபுல்லா ஒவ்வொரு கோயிலும் இந்து கோயிலில் கொள்ளையடிப்பதான். அதனாலதான் சோமநாதபுரத்து கோயிலை கூட இது பண்ணியிருப்பார். கோயிலை இடிக்கிறது, சிலைகளை தகர்ப்பது, என்ன அதே மாதிரி தங்களது கடவுளின் வெல்லப்பட முடியாத ஆற்றலின் விளைவாக கண்டனர். பிற மதத்தினரை வெட்டி கொள்வதிலும் அவர்களின் வழிபாட்டு தலங்களை அழிப்பதிலும் கஜினி மாமூதின் படையினர் மதப்பற்று வெளிப்பட்டது. பயங்கரமான ஒரு சண்டை வந்திருக்கு. மக்களை இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் செய்யல. நீங்க இஸ்லாம்லாம் மாற வேணாம், கோயிலை கொள்ளையடிக்க வந்திருக்கேன், நான் கொள்ளையடிச்சு போயிட்டே இருக்கேன்ப்பா அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் ஷாகி அரசன் அனந்தபாலரை தோற்கடித்த கஜினி மாமூது, ஷாகி அரசன் ஜெயபாலரை தோற்கடிச்சு தான் இங்க வரான். ஷாகி அரசர் ஜெயபாலர், அடுத்து அனந்தபாலர். ஷாகி அரசர் அனந்தபாலரை தோற்கடித்த கஜினி மாமூது பிறகு பஞ்சாபை கடந்து கங்கை சமவெளிக்கு நெடுந்தொலைவில் உள்ளே வந்தார். பஞ்சாப்ல இருந்து பாத்தீங்கன்னா கங்கை சமவெளிக்கு வந்துடுறாரு. எங்க வராரு, கங்கை சமவெளிக்குள்ள நெடுந்தொலை வந்து கன்னோசி சென்றடைவதற்கு முன்னர் மதுராவை சூறையாடினார். எங்க கன்னோசி சென்றடைவதற்கு முன்னாடி மதுரா. அப்ப கன்னோசி மதுரா எந்தெந்த ஏரியா வரும் பாருங்க, பஞ்சாப், கன்னோசி, மதுரானா யூபி, அந்த லைன் வந்துடும் ரைட்டா. அடுத்து சூறையாடினார். தொடர்ந்து கஜினி மாமூது 1025 தான் ரொம்ப முக்கியமானது, 1025 சித்தூர் சூறையாடல்னு கேட்பாங்க டிஎன்பிசில. 1303 அது ஜவஹர் முறையில பெண்கள் வந்து இது பண்ணி இறங்கினாங்க அந்த சித்தூர் கோட்டையை தாக்கும் போது. புரியுதா உங்களுக்கு, ஜவஹர் முறையில பெண்கள் வந்து இறங்கினாங்க, புரியுதா உங்களுக்கு, தீக்குளிச்சு இறந்தாங்க. ஆண்கள் வெளியே சண்டை போடுவாங்க, பெண்கள் தீக்குளிச்சாங்க. அது சினிமாவே வந்திருக்கும்.
அலாவுதீன் கில்ஜி காலகட்டத்தில். புரியுது உங்களுக்கு? ஸோ அது 1303. சோமநாதபுர படையெடுப்புனா 1025. இந்த சோமநாதபுர படையெடுப்பு கேட்டிருக்காங்களா கொஸ்டின்னா? கேட்டிருக்காங்க. 1025 குஜராத்தில் இருக்கிற சோமநாதபுர படையெடுப்புல நடந்துச்சானா, படையெடுத்து கொள்ளையடிச்சு நடந்துச்சு. சோமநாதபுர படையெடுப்பு நடந்துச்சு. ரைட்டா? இது ஃபுல்லாக அந்த சோமநாதபுர படையெடுப்பை பற்றி தான் இருக்கும். ரைட்டா? ரைட். அடுத்து துருக்கிய படை என்பது நிரந்தரமான தொழில் நேர்த்தி பெற்ற படைகள். தொழில் நேர்த்தி பெற்ற படைகள். ரைட்டா? அவங்கள வந்து அமௌண்ட்லாம் செலவழித்து அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் வந்துச்சு இவருக்கு. இவர்கள் அனைவரும் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் தான். துருக்கிய அடிமைகள் தான். எல்லாருமே அடிமைகள் தான். விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள் தான். ரைட்டா? இது மட்டும் இல்லை. இவர் கஜினி முகமது சோமநாதபுர படையெடுப்பு 1025 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு விஷயமும் இருக்கு. ஈரான் அங்கேயும் ஒரு இடத்துல வந்து இது பண்ணியிருப்பாரு. இந்து அரசாட்சிகள் இருந்தும் ஈரானின் இஸ்லாமிய அரசாட்சிகளிலிருந்தும் அளிக்கப்பட்ட போர்க்கொள்ளையிலிருந்து இவர்கள் ஊதியம் அளிக்கப்பட்டது. ஈரான் இஸ்லாமிய அரசாட்சிகளிலிருந்தும் கொள்ளையடிச்சிருந்திருக்காங்க. அப்ப பாருங்க, பாரசீக குறிப்புகள் மிகைப்படுத்தி கூறுகின்றன. 1029 1025 29 2 படையெடுப்பு. கஜினி முகமதுனாலே 1025 ஒரு படையெடுப்பு. அவருக்கு மூணு காசுனா பிராமணாபாத் தெரிஞ்சிச்சு. 1025 1029 1029 ரேய் என்ற ஈரானிய நகரத்தை சூறையாடியது. ரேய் அதாவது சோமநாதபுரம், இது குஜராத், அங்க ரேய். அப்ப ரேய்ங்கிற ஈரானிய நகரத்தை சூறையாடியதுல கஜினி முகமதுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் தினார்கள், 5 லட்சம் தினார்கள் மதிப்புள்ள ஆபரணங்கள், நாணயங்களாக 2,60,000 தினார்கள். அடுத்து 30,000 தினார்கள் மதிப்புடைய தங்க வெள்ளி பாத்திரங்கள். பாத்திரம்னு எடுத்துக்கிட்டா 30,000, நாணயங்கள் எடுத்துக்கிட்டா 2,60,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபரணம் எடுத்துக்கிட்டா 5 லட்சம் மதிப்பு போட்டிருக்காங்க. மொத்தம் ஒரு 7,60,000, ஒரு 7,90,000, கிட்டத்தட்ட ஒரு 7,90,000 தினார்கள் மதிப்புள்ளது. 7,90,000. அப்போ இப்போ யாவது வச்சுக்கலாம். 5 லட்சம், ஒரு 2,60,000, ஒரு 30,000. 30,000ங்கிறது பாத்திரம், 2,60,000ங்கிறது அந்த என்னது நாணயங்கள், 5 லட்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள், நகைகள். ரைட்டா? ஏன்னா நகைகள் வேல்யூ கூடல. ஸோ இப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சோமநாதபுரத்தை சூறையாடியதுல இது 29, இது 25, 29. நீங்க அந்த 7th புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும். சோமநாதபுர படையெடுப்புல 1500 2 கோடி தினார்கள். அப்பா, ஈரான்ல கொள்ளையடிச்சது கூட 2,90,000 தினார்கள் தான். எடுத்தோன்னு 2 கோடி தினார் மதிப்புடைய பொருட்கள். 2 கோடியா? 1 கோடி பே, 2 கோடி பே இங்கே மாமூதுக்கு கிடைத்த நம்பப்படுகிறது தான். வரலாற்றறிஞர் ரோமிலா தாப்பர், என்னது ரோமிலா தாப்பர் சோமநாதபுர படையெடுப்பு குறித்த தகவல் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து அரபு மரபு வழி பதிவுகளில் காணப்படுகின்றன. அவங்களுடைய மரபு வழி பதிவுகளில் காணப்படுகின்றன. ஆனால் இதன் சமகால சமண மத சான்றுகள், இதோட சமகால சான்று இருக்கும்ல, இந்த காலகட்டத்தில் 1025 சமண மதம் இருக்குல்ல, அது வந்து எந்த தகவல் உறுதிப்படுத்தலை அப்படிங்கிறாங்க. இப்போ இது உண்மையா பொய்யா சார் அப்படின்னா, அவங்களுடைய அரபு வழியில இருக்கு, இங்க சமண மதத்துல இல்லைங்கிறாங்க. ஸோ உறுதிப்படுத்த இது யாரு சொன்னா சார்? இதெல்லாம் சொன்னா சார்னா வரலாற்றறிஞர் ரோமிலா தாப்பர். இந்த ரோமியோ ஆட்டம் போட்டா சுற்றும் பூமி சுற்றாதோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த மாதிரி அந்த படத்துல பிறகு 2 அது இன்னொரு படம் நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, அதை வச்சுக்காங்க. 2 பிரபுதேவா இருப்பாங்க. ஒரு பிரபுதேவா வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருப்பாரு, ஒரு பிரபுதேவா ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி இருப்பாரு. இது உண்மையாவே பிரபுதேவா 2 பேரும் ஒண்ணுதானா? நம்ப முடியாமையே இருக்கும். 2 பேரும் வேற வேறையா, அண்ணனா தம்பியா, ஒரு குழப்பமாவே இருக்கும் அந்த படத்துல. ஸோ அப்படி வச்சுக்கலாமே. அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு ரோமிலா தாப்பர். அரபு வழி மரபு வழியில இருக்குப்பா, அரபு நாட்டுல இருக்கிற மரபு வழி, ஆனா சமணத்துல இல்லப்பா அப்படிங்கிறாங்க. இருக்கா இல்லையா, கொள்ளையடிச்சது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க சொல்றாங்க. இத்தகைய திடீர் இராணுவ தாக்குதல்களும் கொள்ளையடிப்பதிலும் பொருளாதார மற்றும் மத உருவ எதிர்ப்பு தன்மை கொண்டதே தவிர வகுப்புவாத தன்மை கொண்டது அல்ல. கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கம், அவ்வளவுதான். இது அப்ப சோமநாதபுரம் கோயில். ரைட். அடுத்து பார்ப்போமா? சிந்து மீது இப்ப தெரியுதா? கஜினியை பத்தி தெரிஞ்சிச்சா? ஒரு விஷயத்த அப்படி உள்ளார்ந்து அப்படி படிக்கணும். அடுத்து பார்த்துருமா? கொள்ளையடிச்சு முடிஞ்சு சோமநாதபுரம் 2 கொள்ளையடிப்பு முடிஞ்சு இங்கிட்டு வரணும். ரைட்டாப்பா? ஓகே. அடுத்து கஜினி மஹமூது இறந்த பிறகு, கஜினி மஹமூது இறந்துட்டார்.
ஆமா அவர் ஓகே. அடுத்தடுத்து வரணும்ல. அடுத்து காசி முடிச்சிட்டாரு. அடுத்து கஜினி வந்தோம்னா அடுத்து கோரி வரணும்ல. முகமது கோரி இறந்த பிறகு கஜினி வம்சத்தில் உறவுகளிடையே அரசு வாரிசுரிமை தொடர்பாக முடிவற்ற மோதல்கள். ஏன்னா வாரிசுரிமைப்படி தான் அவங்க வரணும். முடிவற்ற தன்மையா இருக்கு. என்னடா இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கு. முடிவற்ற தன்மையா இருக்கு. ஏற்கனவே காசிமுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இவருக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்ப இருப்பினும் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த சுல்தான் இப்ராஹிம் 42 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த சுல்தான் இப்ராஹிம் 17 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த மகன் மசூத் போன்ற சில விதி விலக்குகளும் இருந்தனர். வடக்கே கோரியிலும் இருந்தும் மேற்கே செலிஜுக் துருக்கியிலிருந்தும் கஜினி வம்ச ஆட்சிக்கு நிரந்தர அபாயம் இருந்து வந்தது. ஒரு பிரச்சனை இருந்து வந்ததுங்கிறாங்க. இதனால் கஜினி வம்சத்தின் பிற்கால ஆட்சியாளர்கள் லாகூர் பகுதியில் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடிந்தது. லாகூர் பகுதியில மட்டும்தான். அதனால குத்புதீன் ஐபக் வந்த பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா லாகூர்ல இருந்து டெல்லிக்கு போயிடுவார். லாகூர் சேஃப்டி கிடையாது, டெல்லிக்கு போயிடுவோம்னு சொல்லி தான் குத்புதீன் ஐபக் டெல்லிக்கு போவார். புரியும் உங்களுக்கு? அப்ப லாகூர்ல மட்டும் நம்ம அதிகாரம் செலுத்த முடியும் அப்படின்னு நினைச்சாரு. இதுவும் கூட 30 ஆண்டுகளே நீடித்தது. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணா, அபாயம் இருக்கு கஜினியோட அது அந்த கஜினி மாமூதோட ஆட்சியாளர் அபாயம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் லாகூர் வந்தாங்க, இருந்து பிரச்சனை இருக்குன்னு. 1186 கோரி அரசர் மொய்சுதீன் முகமது, அவர் தான் கோரிங்கிறது ஒரு இடம், மொய்ஸ்தீன் முகமது 1186, 1025 எங்க, 1029 எங்க, 1186 எங்க. அதுல அவர் என்ன பண்றாருன்னா பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றினார். பஞ்சாப் மீது படையெடுத்து லாகூரை கைப்பற்றுறார். ஸோ இப்பதான் முகமது கோரி, மொய்ஸ்தீன் முகமது கோரி உள்ள நுழைகிறார். கஜினி வம்சத்தின் கடைசி அரசர் குரவுசா. கஜினியோட வம்சத்தோட அந்த கஜினி இருக்கார்ல, முகமது கஜினியோட அந்த கஜினி வம்சத்துல குரவுசா, என்ன சார், குரவுசா அவர் தான் கடைசி அரசர். 1092 கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அவரு அதோட முடிஞ்சு வச்சு. அவரது மரணத்துடன் கஜினி அரசு முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இங்க மொய்ஸ்தீன் முகமது கோரி வந்துட்டார், மொய் வைக்க வந்துட்டாரு. அப்ப குரவுசாவோட முடிஞ்சிருச்சு. 1192 முடிஞ்சிருச்சு. 1192 முடிஞ்சிருச்சு. ரைட். இது அல்பெருனி. இதை கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஜினி மாமூதின் இந்தியா வந்தார். யாருடைய கஜினி மாமூதோட இந்தியா வந்தவர் யார்? கஜினி மாமூதோட இந்தியா வந்தவர் யாருன்னா அல்பெருனி. கஜினி மாமூதோட இந்தியா வந்தவர் யாரு? அல்பெருனி. கிதாப் உல் ஹிந்த் என்ற தனது நூலை இயற்றுவதற்கு முன்பு, அந்த ஏற்கனவே பார்த்தோம்ல ஹிந்த், முன்பு அவர் சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டார். அல்பெருனி என்ன பண்ணாரு? சமஸ்கிருதம் கத்துக்கிட்டாரு. யூக்ளிட்டின் கிரேக்க நூலை கூட, யூக்ளிட்டினோட கிரேக்க நூலை கூட அவர் சமஸ்கிருதத்துல மொழிபெயர்த்தார். சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு யூக்ளிட்டினோட கிரேக்க நூலை சமஸ்கிருதத்துல மொழிபெயர்க்கிறார். ஆரியப்பட்டர் முக்கிய நூலான ஆரியப்பட்டியம் என்பதை அவர் மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார். இந்தியாவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்தார். அல்பெருனி தான் எல்லாம் ஆரியப்பட்டிய நூல், ஆரியப்பட்டினா தெரியும், குப்தர் காலத்துக்கான நூல், அதெல்லாம் எடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி அடிச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிட்டாரு, சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட், ஏன்னா சமஸ்கிருதத்துல நூல்கள் நிறைய இருந்துச்சு. அப்ப அதை டிரான்ஸ்லேட் பண்ணாதான் இங்க என்னென்ன இருக்குங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அப்போ அல்பெருனி ஒரு முக்கியமான காரணம் தான். அல்பெருனி இந்த ஃபாரினர்ஸ் வருவாங்க. இப்போ மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கவே, அந்த பாறைகள்லாம் இருக்கும், ஒரு வெண்ணெய் பந்து இருக்கும். அது இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் அவங்க போடுவாங்க, இது இந்த மாதிரி இதுக்குள்ள 1 கோடி வைரம் இருக்கு அப்படின்னா அவன் வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இந்த இடை பாலமாக இருக்கிறது தான் அல்பெருனி. இந்த மாதிரி தான் எடுத்து டேட்டாவை கொடுக்குறது. ஓகே, உங்களுக்கு அடுத்து கோரி முகமது ரைட்டா. இப்போ காசிம் முடிச்சிட்டோம், கஜினி முடிச்சிட்டோம். கஜினியோட கடைசி மன்னர் குரவுசா, அடுத்து கோரி முகமது, மொய்ஸ்தீன் கோரி முகமது. இவர் பொறுத்தளவுக்கு கஜினி படையெடுப்பு அதே மாதிரி நோக்கம் கொண்டவை தான், விரிவுபடுத்தி கொள்ளையடிக்க நிறைய தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு. கோரி முகமது தாம் கைப்பற்றிய நிலப்பகுதிகளில் இவர் என்ன பண்றாருன்னா, கோரி கைப்பற்றிய முதலீடு செய்கிறார். கைப்பற்றிய நிலப்பகுதியில் முதலீடு செய்கிறார். 1180களிலும் 1190களிலும் நவீன பஞ்சாப், சிந்து, ஹரியானா மாநில அவர் காவல் அரண்களை அமைக்கிறார். அங்கங்க ஒரு காவல்துறை அரண்களை அமைக்கிறாரு கோரி முகமது. ஏன்னா அவர் ஒரு அடிமை தான், அவரு சில அடிமையில கைக்கு வச்சிருப்பார். விரைவிலேயே இந்த படை மையங்கள்ல இராணுவத்தில் சேர வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்த கூலிப்படை வீரர்கள் குடியேறினர். உடனே அந்த காவல்துறையில கூலிப்படையா வீரர்கள் குடியேறிட்டாங்க. ஸோ வட இந்தியாவில் 1190 சுல்தானின் படை தளபதிகள் அடிமையிலிருந்து தெரிவு செய்யப்பட்டனர். அடிமையிலிருந்து நிறைய பேர் அடிமையில உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் உச், லாகூர், முல்தான் ஆகிய குறிப்பிடத்தக்க அதிகார மையங்களாக உருவாகுது. 1175 முல்தான் மீது படையெடுத்த கோரி முகமது 1175. நீங்க குரவுசா, கஜினி முகமது 1192 வீழ்ந்துச்சு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கோரி முகமது அதுக்கு முன்னாடி வந்துடுறாருல, அப்ப 1175 அது 25ல இருந்து 50 வருஷம் கூட்டினா எவ்வளவு, 1025ல இருந்து
50 வருஷமா 150 வருஷம் கூடுதா, கிட்டத்தட்ட 1175. ஆமாம், அது வந்து 1092. 1 செகண்ட் பார்த்துக்குருவோம். ஒவ்வொரு வரியும் 1192 கைது செய்யப்பட்டு குறவுசா 1192 கரெக்ட். இது 1190. 1175 முல்தான் மீது படையெடுத்த கோரிமு, முல்தான் தங்க அதன் இஸ்மாயிலி வம்ச ஆட்சியாளர்களிருந்து கைப்பற்றினார். இஸ்மாயிலி வம்ச ஆட்சியாளர்களிருந்து கைப்பற்றினார். முல்தான்கிற தங்க நகரத்தை கைப்பற்றினார். குஜராத்தின் சாளுக்கியர் அபுமலையில் கோரி முகமதுக்கு ஒரு பயங்கர தோல்வியை கொடுத்தனர். எல்லாம் சரிதான். எப்படி இப்ப கஜினி முகமது வேணா சோமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்கலாம், அந்த கோவம் இல்லாமையா இருந்திருக்கும். அப்ப அந்த குஜராத்ல சாளுக்கியர் அபுமலையில், அது என்ன மலையில், அபுமலையில் சாளுக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அபுமலையில கோரி முகமதுக்கு ஒரு பெரிய தோல்வியை கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, உனக்கு நான் சிவாஜி, உனக்கு நான் பெரிய தண்டனை கொடுக்கணும், நீங்க என்னைய நடுத்தருல நிப்பாட்டிங்க, நான் உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டா, சோமநாதபுரம் படையெடுப்புக்கு அது பதிலடியா குஜராத்தில் கோரி முகமது பயங்கர தோல்வியை கொடுத்தனர். இந்த தோல்விக்கு பிறகு கோரி முகமது தன்னுடைய படையெடுப்பின் போக்கை மாற்றிக்கொண்டு சிந்துவிலும் பஞ்சாபிலும் தமது நிலையை அங்கிட்டே இருந்துக்கிட்டார். சிந்து பஞ்சாப்லேயே பார்டர்லேயே இருந்துக்கிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இவர் காலகட்டத்தில் நடந்த ஒரு 3 நிகழ்வு, முகமது கோரி நடந்த ஒரு 3 நிகழ்வு. பிருத்திவிராஜ் சவுகான் இவரை பொறுத்தளவுக்கு நல்லா கேட்டுக்காங்க. இவர் ஆக்சுவலாக இவரை கான்செப்ட் பண்ண, இவர் ஜெயிக்கிறார், ஃபர்ஸ்ட் ஜெயிப்பார், செகண்ட் தோத்துருவார். தேர்டு இவர் செகண்ட் தோத்த பின்னாடி இவர்கிட்டயே ஜெயிச்சதை கொடுத்துட்டு போயிடுவார். கொடுத்தாலும் திரும்ப கொண்டுருவார். என்னங்கடா அது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா, ஸோ பாருங்க, அஜ்மீர் சவுகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தபர்ஹிந்தா கோட்டையை முகமது கோரி தாக்கினார். அஜ்மீரோட சவுகான் அதோடைய இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த அந்த தபர்ஹிந்தா, அதாவது பட்டிண்டா, என்னன்னா பட்டிண்டா அப்படிங்கிற கோட்டையை முகமது கோரி தாக்குறாரு. அப்ப அஜ்மீர் அரசர் சும்மா இருப்பாரா? அஜ்மீரோட இராணுவத்தை தாக்குனா அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சவுகான் என்ன பண்ணுவாரு? தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று 1191 முதலாவது தரையின் போர், முதலாவது தரையின் போர்னா 1ன்னு வருங்க, இரண்டாவது தரையின் போர்னா 2ன்னு வரும். 1191 முதலாவது தரையின் போர், 1192 இரண்டாவது தரையின் போர். முதலாவது தரையின் போர்ல வெற்றி பெற்றுவார் நம்ம பிருத்திவிராஜ் சவுகான். கோரி தோத்து போயிடுவார். அப்ப கோரி என்ன பண்ணுவார்னா, கோரி முதலாம் தரையின் போர்ல கோரி காயமடைஞ்சிருவார். திரும்ப 90 முகமது கோரி அஜ்மீர் மீது மீண்டும் படையெடுத்து வருவார். படையெடுத்து வரும்போது குதிரை நிறைய வச்சிருப்பாங்க. குதிரைகள் பிருத்திவிராஜ் சவுகான் குறைத்து மதிப்பிட்டார். அப்ப இரண்டாவது தரையின் போர்ல பிருத்திவிராஜ் தோல்வி அடைந்தார். அஜ்மீரின் ஆட்சி பிருத்திவிராஜிடமே மீண்டும் அப்படி ஜெயிச்சாலும், அந்த இடத்துல கோரி ஜெயிச்சாலும் இந்த போ வச்சுக்கன்னு சொன்னாரு. பின்னர் ராஜ துரோகம் குற்றம் சாட்டி அவரை கொன்றார். ஒப்படைச்சிட்டு ராஜ துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி கொண்டார். இது ஒப்படைக்காமே இருந்திருக்கலாம்ல. ரைட்டா, தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான குத்புதீன் ஐபக்கை இந்திய பகுதிக்கான தனது துணை ஆட்சியராக நியமித்தார். சப் கலெக்டரா, குரூப் 1 போஸ்ட் மாதிரி. அப்ப என்ன பண்றாருன்னா, கோரி வயசாகும்ல, அப்ப துணை ஆட்சியரா அவருக்கான அடிமையா இருந்துருப்பார். குத்புதீன் ஐபக்கை வந்து நியமிக்கிறார். இது பிருத்திவிராஜ் சவுகான் நடந்த சண்டை, அதாவது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கு நடந்த ஒரு சண்டை. அடுத்து கன்னௌசி அரசர் ஜெயச்சந்திரரை எதிர்த்து போர் புரிய மீண்டும் விரைவிலேயே முகமது கோரி இந்தியா வந்தார். கன்னௌசி அரசர் ஜெயச்சந்திரனை யாருமே ஆதரிக்கல. என்ன காரணம்னா, பிருத்திவிராஜ் சவுகான் இருக்காருல்ல, ஜெயச்சந்திரனை யாருமே ஆதரிக்கல. அப்ப ஜெயச்சந்திரனுடைய மகள் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜெயச்சந்திரன் சில்க்ஸ்ன்னு சொல்றோம்ல கடை, அங்க லேடிஸ்க்கு தானே சேல் நிறைய இருக்கும். அவங்க மக பேர் என்ன? சம்யுக்தா. சமந்தா இல்ல, உடனே அப்படி போயிடுறது. சம்யுக்தானே ஒரு ஹீரோயின் இருக்காங்களே இல்லையா? சமந்தான்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்களா? ரைட், ஓகே. அப்ப சம்யுக்தா அப்படிங்கிறவங்க அவங்கள பிருத்திவிராஜ் சவுகான் கடத்திட்டு போயிடுவாராம். அப்ப பாவம் இல்லையா, ஜெயச்சந்திரன் பாவம் இல்லையா? அப்ப ஜெயச்சந்திரனுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அவங்க 2 பேருக்குள்ள பகை இருந்தனால. அப்ப அதனால ஜெயச்சந்திரன் தோத்து போயிடுறாரு. யாராவது ஆதரவு கொடுக்கணும்ல, பிருத்திவிராஜ் சவுகான் தூக்கிட்டு போனது தப்பு. அப்ப ஜெயச்சந்திரன் என்ன பண்ணுவாரு? சரி, ஆதரவு கொடுக்கல, அதனால முகமது கோரி இங்க ஜெயிச்சிருவார். சிந்து நதி கரையில் தங்கியிருந்த போது அடையாளம் தெரியாதவர்களால் கொல்லப்பட்டார். முகமது கோரி ஏராளமான கொள்ளை செல்வத்துடன் திரும்பினார். திரும்பும் வழியில் சிந்து நதி கரையில் தங்கியிருந்த போது கடைசியில இப்படி ஜெயிச்சிய முகமது கோரி கடைசியில அடையாளம் தெரியாத ஆளால் கொல்லப்பட்டாங்களே. உங்களை அதாப்போ வருத்தம், புரியுதா உங்களுக்கு? என்னதான் ஜெயச்சந்திரனை ஜெயிச்சாலும் ரைட்டா, அடையாளம் தெரியாதால கொல்லப்பட்டாங்களே. ஒருவேளை அந்த ஜெயச்சந்திரன் கடையில வேலை பார்த்தவரு என்னடா எங்க மன்னரை கொண்டு விட்டேன்னு போய் கொண்டிருப்பாரோ? கொன்னாலும் கொண்டிருப்பார். ராஜபுத்திர அரசுகள், என்னது ராஜபுத்திர அரசுகள் 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ராஜபுத்திர அரசரான
கூர்ஜர பிரதிகார் மற்றும் ராஷ்டிரகூடர் ஆகிய வலுவான 2 அரசுகள் தங்கள் அதிகாரத்தை இழந்தன. ஆமா, நீங்க தோத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் அதிகாரத்தை இழந்துட்டு தான் இருப்பீங்க. ரைட்டா? ராஜபுத்திரர்கள் ராஷ்டிரகூடர்கள் பொதுவா அதிகாரத்தை இழந்துகிட்டே வராங்க. ராஷ்டிரகூடர்கள் இங்கிட்டு இருக்கிறவங்க நம்ம ஏரியால, ராஜபுத்திரர்கள் எங்க இருப்பாங்க? ராஜஸ்தான் அந்த பகுதியில் இருக்கிறவங்க. புரியுது உங்களுக்கு? ரெண்டும் வேற வேறானவர்கள். டோமர் டில்லி, டோமரு அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கும் இந்த புதுப்பேட்டையில. கப்சா அப்படின்னு வாங்கி அப்புறம் இப்படி ஒரு பாட்டு ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. அதான் டோமரு அப்படின்னா டெல்லி. சவுகான் ராஜஸ்தான், சவுகான் சவுகான்னாலும் ராஜபுத்திரன் ராஜஸ்தான் தான் வரும். சோலங்கி குஜராத். சொங்கி மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பாலத்துல 100 பேர் நின்றுங்கடான்னா 1000 பேர் நின்று ஆட்டி ஆட்டி கடைசியில் பாலம் அந்து விழுந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க பாவம். குஜராத்தில் சோலங்கி குஜராத். சொங்கி மாதிரி இருக்காங்கடா, சுறுசுறுப்பா இருங்கப்பா, அவர் மோடி மாதிரி சுறுசுறுப்பா இருங்கப்பா, அதான் சோலங்கி. பரமர் மால்வா. மால்வா இந்த மாலுக்கெல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. பரமர் பரமபிதாவே கடவுள் மாதிரியே மாலுக்கு போய் இது என்ன கிறிஸ்டின் கோயில் மாதிரி இருக்குன்னு மாதிரி இருக்கும். பரமர் பிதாவே மாலுக்கு போனா, மால் தெரியுமில எல்லாருக்கும், பீனிக்ஸ் மால், மதுரை மால், இந்த மாதிரி மால். அடுத்து கடவாளா கண்ணோசி. கடவாளா அப்படின்னா கண்ணோசி, கடவாளா. கடை நல்லா பெருசா, வால்லாம் பெருசா வச்சு பெரிய கடையை வச்சிருந்தா கண்ணு பட்டு போயிருமியா, அந்த மாதிரி. சந்தேலர் பந்தல்கண்ட், இது தெரியும், சந்தேலர் பந்தல்கண்ட் ஆகிய வட இந்தியாவின் முக்கியமான அரச வம்சங்கள். இதெல்லாம் என்னது? ஒரு அரச வம்சங்கள். ரைட்டு? இப்ப நீங்க ரஜபுத்திர அரசர்கள்னு சொல்லி முதன்மையான 2 சவுகான் அரசர்களான, சவுகான்னா ராஜஸ்தான் அரசரான விக்கிரகராஜ், பிருத்திவிராஜ். பரமர் வம்சத்தின் போஜர். ஒவ்வொரு வம்சத்துக்கும் ஆள் இருக்காங்க. பிருத்திவிராஜ், பிரகாஷ்ராஜ், பிருத்திவிராஜ், விக்கிரகராஜ் இவங்கெல்லாம் வந்தா சவுகான்கள். பரமர் வம்சத்துல போஜர், போஜர். என்னது? போஜர். கடவாளா அரசன் ஜெயச்சந்திரா. கடவாளா கண்ணோசி. கடவாளானா கண்ணோசி. அவங்க அப்படி இந்த வார்த்தையில அவங்க அப்படி சொல்லியிருந்திருக்காங்க அந்த காலத்துல. அந்த வார்த்தையை அப்படி சொல்லியிருக்காங்க. கடவாளானா கண்ணோசி, கண்ணோசினா ஜெயச்சந்திரர். சந்தேலரான யசோவர்மன். சந்தேலரான யசோவர்மன். சந்தைக்கு போனோம்னா யசோவர்மன், யசோதா போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சந்தையில. ரைட்டா? அதே மாதிரி கீர்த்திவர்மன். யசோவர்மன், கீர்த்திவர்மன். கீர்த்தி சுரேஷன் சந்தையில போய் காய்கறி வாங்குவாங்க. இவங்கெல்லாம் வலுவாக இருந்தனர். இதெல்லாம் ரைட்டு இருந்தீங்க. என்ன பண்ணீங்க? ராஜபுத்திரர்கள் போர் பாரம்பரியம் கொண்டவர்கள், நல்ல போர் பாரம்பரியம் கொண்டவர்கள். துருக்கியரும் ரஜபுத்திரரும் ஒரே மாதிரியான ஆயுதங்களை, நான் சொன்னேன்ல, துருக்கியரும் ராஜபுத்திரரும் ஒரே மாதிரி ஆயுதங்கள் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க துருக்கியர்கள் குதிரைப்படை பயங்கரமா வச்சிருப்பாங்க. இந்தியாவும் குதிரைப்படையை விட துருக்கிய படை அதிகமா இருந்துச்சு, அதிக குதிரைகள் வச்சிருப்பாங்க அவங்க. இவங்க ரஜபுத்திரர்கள் யானையவே ரொம்ப நம்பியிருந்தாங்க. குதிரைகள் பன்மடங்கு வேகம் கொண்டனால இங்க துருக்கிய படை ஜெயிச்சிருச்சு, ரஜபுத்திர படை தோத்துருச்சு. ரைட்டா? 3 நிகழ்வு. பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா அங்க ஜெயச்சந்திரனுக்கு சப்போர்ட் பண்ணல, அங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் புரியுதா உங்களுக்கு? இந்த 3 நிகழ்வுகள் இது பார்த்தீங்கன்னா யானையை வச்சுக்கிட்டு நம்பிட்டு இருந்தா அப்புறம் என்ன செய்யறது? அப்போ தோத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ கஜுராஹோ கோயில் வளாகம் கஜுராவிலிருந்து ஆட்சி புரிந்த பந்தேல்கண்ட் சந்தேலர்களால் கட்டப்பட்டது. பந்தேல்கண்ட் சந்தேலர்களால். அப்போ கஜுராஹோ கோயில், பந்தேல்கண்ட், கஜுராஹோ கோயிலுக்கு போற முன்னாடி பந்தல் போட்டுருங்க. ரைட்டா? ஒரு சந்தையை ஓரமாக சந்தையை போட்டுருங்க. இந்த பக்கம் சாமி வரட்டும், இங்கிட்டு சந்தை போட்டுருங்க. அதான் கஜுராஹோ கோயில். இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ தான் டெல்லி சுல்தானத்துக்குள்ளே நுழைய போகிறோம். ஸோ இது செகண்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோவே எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 hour ஆயிருக்கும். நான் 2வது வீடியோவில் இன்னும் எனக்கு 1 hour தேவைப்படும். 2வது வீடியோவில் முழுமையாக இதை பற்றி ஃபுல்லாகவே சொல்லிடுவேன். புரியுது உங்களுக்கு? இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சா? இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு இது சொல்லிடுமா? இப்போ பாருங்க. இப்போ இந்த ஏரியா, இந்த 4 பக்கம் நீங்கள் நினைக்க வேணாம். அப்போ டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தானே உங்களுக்கு. ரைட்? இங்கே என்ன சொன்னேன்? இந்த இஸ்லாமிய அரசு காலகட்டம்னு சொன்னேன். அரேபியருடைய வருகையை சொன்னேன். ரைட்டா? கடல்வழி வாணியத்தில் இருந்தாங்க. மாப்பிள்ளைன்னா யாருன்னு தெரியும். ரைட்டா? மாப்பிள்ளை அப்படின்னா யாருன்னு தெரியும். கஜினியை கோரி இவங்கெல்லாம் வந்தாங்க. என்ன பண்ணாங்க? எதுக்கு, என்ன நோக்கத்துக்காக வந்தாங்க? கொள்ளையடிக்கிற நோக்கத்துக்காக வந்தாங்க. ஆப்கானிஸ்தான், குரசன் நாட்டு அங்கெல்லாம் சண்டை போட்டுதான் இருந்தாங்க. சிந்து பகுதிக்கு அப்புறம் வராங்க அப்படின்னு பார்த்தோம். முல்தான், உச்சு இந்த பகுதியெல்லாம் வராங்க. மங்கோலிய படையெடுப்புகள் கோரி சுல்தானை ஆட்சியும் கஜினியும் அழித்து உச் மற்றும் முல்தான் அரசர் சுல்தான் நசுருதீன் குபாச்சாவின் கருவூலத்தை காலியாக்குறாங்க. இப்படியே உள்ள வந்துட்டாங்க. ரைட்? ஓகே. அடுத்தது இல்துமிஸ்னா ஒரு இல்பாரி துருக்கியர். அவர் பகுதியை சேர்ந்த அடிமையெல்லாம் கூட்டு வந்தாங்க. இல்துமிஸ் அனைவருக்கும் துருக்கிய பெயர்களை சூட்டினார். 4 வம்சத்துக்கான அந்த இது அல்பெர்னி, இந்த உஸ் சிராஜ், ஜியாவுத் பாரணி அப்படின்னு பார்த்தோம்.
அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சிந்து மீது படையெடுத்து தாக்குனதை பார்த்தோம். யார் யாரை பார்த்தோம், முகமது பின் காசிம் பார்த்தோம், பிராமணாபாத் தாக்குனது. கஜினியை பார்த்தோம், 32 ஆண்டுகள் ஆட்சி, 17 முறை படையெடுப்பு. கஜினி பார்த்தோம். இவர் 17 வயதில் இறங்கியிருப்பார், அவர் 27 வயதில் இறங்கியிருப்பார். அதுக்கப்புறம் யார் பார்த்தோம், கோரி பார்த்தோம். கோரி எப்படி ஒவ்வொரு ஏரியாவாக தாக்கி வந்தார், உள்ள வரைக்கும் எப்படி வந்தார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ரஜபுத்திரில் எப்படி வந்தார், ஜெயபாலர் ஜெயச்சந்திரலாம் எப்படி இது பண்ணாருன்னு பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கண்டென்ட் தான். இந்த 4-5 பேஜ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அடிமை வம்சத்துலேருந்து ஆரம்பித்து பார்க்க போகிறோம். அது நல்லா பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தது அரேபியர் துருக்கிய வருகை மட்டும்தான். அடுத்து பார்க்க போகிறது டெல்லி சுல்தானுடைய வருகை. ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அதாவது நல்ல முழு திருப்தியாக படிச்சிட்டோம்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் தைரியமாக போகலாம். இல்லாட்டி மனசு உறுத்திக்கிட்டே போகும். ஒருவேளை நம்ம அதை பார்க்காத 2 பக்கத்துலேருந்து கொஸ்டின் வந்துருச்சுன்னா அந்த பயம் இருக்கக்கூடாது. ரைட்டா? தேங்க்யூ.